அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே எங்களுக்கு. அப்போ எதிர்பார்க்கலாம். அவர் ஒன்றும் நான் அதை அவர் ஒன்றும் எதிரி இல்லையே. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் கொள்கையை பிரகடனப்படுத்துறாரு. எங்கள் கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். அவ்வளோதான். அவர் வேலை அவர் பார்க்குறாரு, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டோம். பேரறிஞர் அண்ணா அவர்களும், பொன்மனச்சம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவி அம்மா அவர்களும், அதே போல் நம்முடைய அம்மா பொதுச் செயலாளர் அவர்களும், அதே போன்று பெரியார், அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி அம்மா இவர்களுடைய அந்த கொள்கை பொதுவாக பெரியார் போது ஒரு சமூக நீதி. அந்த சமூக நீதி என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து ஆதி திராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், அதே போன்று மிகவும் பின்தங்கியவர்கள், பழங்குடியினர்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இவங்கெல்லாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம உரிமை பெறுவதற்கும் அரசியல் அதை ஒரு 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 பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கும் கல்வி ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கும் ஒரு முழுமையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்குரிய அந்த தத்துவங்களை வந்து போதித்து ஒரு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக அவர்களுடைய வாய்ஸ் அவருடைய குரலாக வந்து ஒலித்தவர் வந்து தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாரை வந்து அது சீமானாக இருந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி தமிழ்நாடு அரசியலிருந்து அவர்கள் தான் விரைவில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும். ஏன்னா பெரியார் வந்து இன்றைக்கும் பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 1000 வருஷம்லாம் பேசுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னும் 1000 வருஷம் பேசுவாங்க. அதே போல் அம்மாவை இன்னும் 1000 வருஷம் பேசுவாங்க. அதே போல் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தலைவர்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள், அவங்கள பேசி தான் ஆகணும். அதில் இவங்களெல்லாம் வந்து இன்னொரு 10 வருஷத்தில் யாராவது பேசுவாங்களா? இவங்கெல்லாம் யாருன்னு கேட்பாங்க. ஓகே நம்ம இது இப்போ இன்றைக்கி இது மட்டும் போதும். அதில் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. நான் எல்லா கேளுங்க நான் பதில் சொல்ல தயார். நீங்கள் கூட விடிய கேளுங்க. நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி உங்களை முறைக்கிறது, அடிக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது எல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் சார் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகளை பயன்படுத்தி விஜய் அவர்கள் சாட்டை எடுத்து ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காரு. நான் ஆணையிட்டால் என்ற பாடல்களை பயன்படுத்தியிருக்காரு. 2026 தேர்தலில் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியலை பின்பற்றி அவர் தேர்தலை சந்திக்க அதான் சொல்கிறேன். தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்க. யாராவது கருணாநிதி பற்றி பேசுகிறாங்களா? ஒருத்தரும் கருணாநிதி பற்றி பேசுகிறது இல்லை. புரியுதுங்களா? தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அதனால் தலைவர் வந்து பாடல்களும் சரி, அதே போல் தலைவருடைய இந்த தத்துவங்களும் சரி, தலைவருடைய கருத்துக்களும் சரி, இன்றைக்கும் இப்போ அது தலைவராக புரட்சி எம்ஜிஆர் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல்கள் ஒலிக்குது. ஆனால் நிறைய பாடல்கள் வந்து எங்கே போகுதுன்னே தெரில. இன்றைக்கி வந்து பல்லாம் எங்கே போகுதுன்னே தெரில. அது மாதிரி தலைவர்கள் வந்து தலைவர் எம்ஜிஆர் பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள். புரியுதா? அந்த சக்தி என்பது அவரை அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலும் வந்து பேசப்படுற ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் இன்றைக்கி இல்லை என்றைக்கு இருப்பார். அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே எங்களுக்கு. எதிர்பார்க்கலாம். அவர் ஒன்றும் நான் அதை அவர் ஒன்றும் எதிரி இல்லையே. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் கொள்கையை பிரகடனப்படுத்துறாரு. எங்கள் கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். அவ்வளோதான். அவர் வேலை அவர் பார்க்குறாரு, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேலை?